இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆம் இஸ் ஆர் இதை யூஸ் பண்ணி வந்து சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இது எங்கே எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னோடய பேர் வீணா. மை நேம் இஸ் வீணா. என்னோடய பேர் வீணான்னு சொல்கிறதுக்கு மை நேம் பக்கத்தில் இஸ் வீணா. நான் ஒரு இந்தியன். நான் சென்னையை சேர்ந்தவன். இப்போ ஒரு நாடு அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஆம் இந்தியன், ஆம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லணும். ஆம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். வயசை பற்றி சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஆம் 24, ஆம் 23, எனக்கு வயசு 24. நான் ஒரு மாணவன், ஆம் ஏ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவன், ஆம் ஏ ஸ்டூடெண்ட். என்னோட அதாவது இந்த ப்ரொஃபஷனலை பற்றி சொல்லும்போது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணலாம். மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர் அண்டு மை மதர் இஸ் எ ஹோம் மேக்கர். என் தந்தை வந்து விவசாயி, என் தாய் வந்து ஒரு இல்லத்தரசி. இந்த மாதிரி வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணலாம். எனக்கு அதேமாதிரி ஆகலை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஐ எம் நாட் மேரிட், எனக்கு திருமணம் ஆகவில்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை. அது கலரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து ரெட்டு, சிகப்பு அப்படின்னு சொல்லலாம். மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபுட்பால் அண்டு கிரிக்கெட். இப்போ இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஸ்போர்ட்ஸு அல்லது 3 இதெல்லாம் சொல்லும்போது வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலாக வரும்போது வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். எனக்கு பிடித்த விளையாட்டுகள் கால்பந்து மற்றும் கிரிக்கெட். மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபுட்பால் அண்டு கிரிக்கெட். எனக்கு கலையில் ஆர்வம் உண்டு. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட். இந்த மாதிரி ஆர்ட்டு, ஸ்போர்ட்ஸு இல்லை வந்து இன்ட்ரெஸ்டட் சொல்கிற ஆர்வத்தை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட். எனக்கு குளிராக இருக்கிறது, தயவு செஞ்சு கதவை மூட முடியுமா அப்படின்னு எனக்கு குளிரடிக்குது, தயவு செஞ்சு கதவை மூட முடியுமா. ஐ எம் கோல்டு அப்படின்னா எனக்கு குளிர் அடிக்குதுன்னு அர்த்தம். இந்த குளிராக இருக்கிறது, கோல்டு வந்து அட்ஜெக்டிவ். கேன் யூ க்ளோஸ் த டோர் ப்ளீஸ் அப்படின்னா கதவை மூட முடியுமா, தயவு செஞ்சு கதவை மூட முடியுமா. எனக்கு 23 வயசு, என் தங்கைக்கு 21 வயசு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஐ எம் 24 இயர்ஸ் ஓல்டு, ஐ எம் 23 இயர்ஸ் ஓல்டு, மை சிஸ்டர் இஸ் 21. என் அண்ணன் மிகவும் உயரமானவர், அவர் ஒரு இராணுவ வீரர். இந்த உயரம், குட்டை இந்த மாதிரி இதை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மை பிரதர் இஸ் வெரி டால், ஹீ இஸ் எ மிலிட்ரி மேன். மை பிரதர் இஸ் வெரி டால், ஹீ இஸ் எ மிலிட்ரி மேன். அண்ணன் ரொம்ப உயரமானவன், அவன் வந்து மிலிட்ரி மேன். சுரேஷ்க்கு நாய்களை கண்டால் பயம். சுரேஷ் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். அவருக்கு எப்பயுமே நாய்களை பார்த்தா பயம் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். சுரேஷ் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். மணி 10 ஆகிவிட்டது, நீங்கள் மீண்டும் தாமதமாக வந்துவிட்டீர்கள். இட் இஸ் 10 o'clock, யூ ஆர் லேட் அகெயின். மணி 10 மணி ஆச்சு, மறுபடியும் நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க. இட் இஸ் 10 o'clock, யூ ஆர் லேட் அகெயின் அப்படி சொல்லலாம். ராஜாவும் நானும் நல்ல நண்பர்கள். நான் இப்படி சொல்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யார் ஃப்ரெண்டை சொல்கிறோமோ அவங்க பேர் தான் போடணும். ராஜா அண்ட் ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஒன்றுக்கு மேலே நவுன்ஸ் வரதுனால வந்து இங்கே யார் யூஸ் பண்ணியிருக்கோம். ராஜா அண்ட் ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாவும் நானும் நல்ல நண்பர்கள். உங்கள் புத்தகங்கள் மேஜை மீது உள்ளன. உங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து யுவர் புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். யுவர் புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இங்கே ஆர் வந்திருக்கு, ஏன்னா புக்ஸ்னால் ப்ளூரல், அதனால் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு புக்காக இருந்துச்சுன்னா இஸ். நான் சோர்வாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு பசிக்கவில்லை. நான் வந்து டயர்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறக்கு ஐ ஆம் டயர்டு. நான் வந்து டயர்டாக இருக்கேன், பட் ஐ எம் நாட் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கலை. டோனாவுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை. சாரி, அவளுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டு. டோனா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ், சி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ் இப்படின்னு சொல்லலாம். டோனாவுக்கு வந்து பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதை சொல்கிறதுக்கு நம்ம இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் அண்ட் இஸ் நாட். மீனா இப்போது வீட்டில் இல்லை, அவள் வேலையில் இருக்கிறாள். மீனா இஸ் நாட் அட் ஹோம் அட் த மூமெண்ட். இப்போ வீட்டில் இல்லை. சி இஸ் அட் ஒர்க், அவள் வேலையில் இருக்கிறாள்.
இதை சொல்லும்போது நம்ம இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ப்ரெசண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மக்கள் ஆங்கிலேயர்கள் அல்ல, அவர்கள் இந்தியர்கள். தோஸ் பீப்புள் ஆர் நாட் இங்கிலீஷ் அப்படின்னா ப்ளூரல்னால ஆர் நாட் யூஸ் பண்ணுறோம். அவங்க வந்து இங்கிலீஷ் பீப்புள்ஸ் கிடையாது, தே ஆர் இந்தியன். அவங்க வந்து இந்தியன் பீப்புள், அவங்க வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்று வெயிலாக இருக்கிறது, ஆனால் கதகதப்பாக இல்லை. சன்னி டுடே பட் இட் இஸ் நாட் வார்ம். இன்னைக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்குது, ஆனால் வந்து வார்ம் கொஞ்சம் நார்மலாக வந்து கதகதப்பாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். தட் இஸை வந்து தட்ஸ்ன்னு சொல்லலாம். தேர் இஸை வந்து தேர் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹேர் இஸ் வந்து ஹேர்ஸ், இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லலாம். நன்றி, இது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. தேங்க்யூ, தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. பாருங்கள், அங்கே மணி இருக்கிறான். லுக், தேர் இஸ் மணி. தேர் இஸ் மணி அப்படின்னா மணி ஜஸ்ட்டு அங்கே இருக்கார். அதாவது லுக் தேர் இஸ் மணி, மணி அங்கே இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இதோ உங்கள் பந்து, நன்றி. ஹியர் இஸ் யுவர் பால், தேங்க்யூ. ஹியர் இஸ்